இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ். நடிகர் ரஜினிகாந்தை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்தார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள வீட்டில் நடிகர் ரஜினிகாந்தை மரியாதை நிமித்தமாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்தார். சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமிழக அரசியல் களம் குறித்து இருவரும் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2ஆம் தேதியே ரஜினியை சந்திக்க சீமான் அனுமதி கேட்டிருந்ததாகவும், ஆனால் பல்வேறு காரணங்களால் இந்த சந்திப்பு தள்ளி போனதாகவும் கூறப்படுகிறது. விஜய் ரசிகர்களும் நாம் தமிழர் கட்சியினரும் சமூக வலைதளங்களில் தொடர்ந்து மாறி மாறி வார்த்தைகளால் தாக்கிக் கொண்டனர். இந்த சூழலில் சீமான் ரஜினியை நேரில் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. நெல்லை மேலப்பாளையத்தில் அமரன் படம் திரையிடப்பட்டு இருந்த திரையரங்கு மீது பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் உள்ள அலங்கார் திரையரங்கில் அமரன் படம் திரையிடப்பட்டு இருந்தன. கடந்த 16ஆம் தேதி திரையரங்கு மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து தீவிரவாத தடுப்பு பிரிவு மற்றும் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஏனெனில் திரையரங்கில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு ஆய்வு செய்ததில் பெட்ரோல் குண்டு வீசிய நபர் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முகமது யூசுப் ரசீன் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த நபரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து மற்றொரு நபரிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நபர் மீது வெடிபொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்த நிலையில் மத நல்லிணக்கத்திற்கு பாதக செயல் என்ற பிரிவும் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் ஆம்ரஷ் டிஷ்யூ தோத்தி ஷர்ட்ஸ்.